ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் அமேசிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெட்டீரியல்ல ஜென்ரலா நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எல்லாம் ஹைலைட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, அதுல என்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு எல்லா டிஸ்கிரிப்ஷனோடையும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி கொடுத்ததுல நம்ம ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுப்போம் ஜென்ரலா. அந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்டை தான் இன்னைக்கு நம்ம கிளாரிஃபை பண்ண போறோம். இது எதுக்கான மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிட் 5க்கான மெட்டீரியல். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், சாம்பிளிங் அண்ட் டெஸ்ட் ஆஃப் ஹைபோதசிஸ் எல்லாமே இந்த யூனிட்ல கவர் ஆகும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் தான், செகண்ட் கொஸ்டின். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி அச்சீவிங் அ டார்கெட் இஸ் 1/2 அண்ட் 3/5 ரெஸ்பெக்டிவ்லி. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, இஃப் போத் ஆஃப் them ட்ரை then find the probability that at least one of them will achieve the target. இந்த இடத்துல at least அப்படின்றது very important word. அட்லீஸ்டா இல்ல எனி ஒன்னா ஆர் போத் ஆஃப் them will achieve the target இந்த மாதிரி என்ன பேட்டர்ன்ல வேணாலும் கேட்பாங்க. அட்லீஸ்ட் இல்லைன்னா எனி ஒன் will achieve the target இல்லைன்னா போத் ஆஃப் them will achieve the target இந்த மாதிரி கொஸ்டின்ல எது வேணாலும் வந்திருக்கும். ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கு. இந்த இடத்துல கேட்டிருக்கிறது அட்லீஸ்ட். அப்ப நமக்கு 2 பர்சன் இருக்காங்க, ஏ பி. அப்ப நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ அச்சீவ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ, 1/2. பி ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, பி அச்சீவ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 3/5. எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல இது எழுதிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு அதோட கரஸ்பாண்டிங் நாட் சால்விங், அதாவது காம்ப்ளிமெண்ட் நமக்கு தெரியும். பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் வேணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னது, 1 - பி ஆஃப் ஏ. டோட்டல் ப்ராபபிலிட்டி 1, அதுல இருந்து சால்வ் பண்றதோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணாதவங்க கிடைச்சிடும். அப்போ 1/2. அப்போ 1 பி ஆஃப் ஏ பார், ஏ பார் வேணும் அப்படின்னா 1 - 1/2 which is equal to 1/2. அதே மாதிரி பி ஆஃப் பி பார், இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் அச்சீவிங் த டார்கெட் என்ன அப்படின்னா 1 - 3/5. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 2/5. இப்போ இந்த டேட்டா ஃபுல்லா கையில வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. இஃப் போத் ஆஃப் them ட்ரை தென் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன். அப்ப அட்லீஸ்ட் ஒன்னா 2 பேர் இருக்காங்க. அப்ப ஐதர் ஒருத்தர் சால்வ் பண்ணணும் இல்லைன்னா 2 பேருமே சால்வ் பண்றது. எல்லா கேஸுமே நமக்கு இந்த இடத்துல தேவை. அப்ப பாருங்க, இங்கே கொஸ்டின்ல நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் them will solve. அதான் நம்மளோட கொஸ்டின். ஒன் ஆஃப் them will solve which means one of them will achieve the target is equal to, நல்லா இந்த இடத்துல லிசன் பண்ணணும். ஒன் ஆஃப் them அப்படின்னா இங்க 2 பர்சன் இருக்காங்க, ஏ அண்ட் பி. அப்ப ஏ சால்வ் பண்ணா பி சால்வ் பண்ண மாட்டாங்க. அப்ப இன்டர்செக்ஷன் பி சால்வ் பண்ண மாட்டாங்கன்றனால காம்ப்ளிமெண்ட் பிளஸ். அப்படி இல்லைன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த இடத்துல ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட், இங்க ஏ இஸ் சால்விங் த ப்ராப்ளம். அடுத்து இல்லைன்னா என்ன கேஸ் இருக்கலாம், B is solving the problem. அப்ப A complement intersection B. இந்த இடத்துல B is solving the problem. B is achieving the target. Plus at least கொடுத்துட்டாங்க. அப்ப at leastன்றப்ப ஒருத்தர் சால்வ் பண்றது இல்லைன்னா 2 பேரும் சால்வ் பண்றது வரும். அப்ப 2 பேரும் சால்வ் பண்றது வந்தா P of A intersection B. இதுதான் 3 கேஸ். இதுல 2 பேருமே they are achieving the target. அப்ப பாருங்க, இது கொஸ்டின்ல இது எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட், தனித்தனியா ஏ பி தனித்தனியா பண்றது. அப்ப இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா நம்ம டெபினிஷன்ல கொடுத்துருப்போம். இஃப் 2 ஈவெண்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பி அப்படின்னு நம்மளால எழுத முடியும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டாட் பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட், ஏ இஸ் அச்சீவிங் பி இஸ் நாட் அச்சீவிங் பிளஸ் பி ஆஃப் A is not achieving, B is achieving. அதான் இந்த இடத்துல மீனிங். Plus P of both A and B are achieving the target. அப்ப இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்றப்ப நமக்கு என்ன டேட்டா இருக்கு, கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அப்படியே இங்க வேல்யூஸ் இருக்கு டைரக்டா. அது எல்லாத்தையுமே நீங்க எழுதுனீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிடும். A complement 1/2, P of B is 3/5 into 3/5 plus P of A into P of B. P of A into P of B. அப்போ 1/2 into 3/5. இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 1/5 இந்த இடத்துல பிளஸ்
3/10 plus 3/10. அப்ப சிம்பிளிஃபை பண்றப்ப பாருங்க, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 10, 2 plus 3, 5, 5 plus 3, 8. 8/10 which is equal to 4/5. அப்ப your answer is 4/5. இப்ப நீங்க இந்த பேட்டர்ன்ல போடலாம் தனித்தனியா இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ன்றனால. இப்ப நமக்கு இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the procedure is same. சிம்பிளிபிகேஷனை ஈஸியா ஆக்கலாம். எப்படி ஈஸியா ஆக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் வில் அச்சீவ் த டார்கெட், அதான் நம்மளோடது. ஸோ ஃபார்ம் அதே தான். பி ஆஃப் ஏ இஸ் சால்விங் இன்டர்செக்ஷன் பி இஸ் நாட் அச்சீவிங் த டார்கெட் பிளஸ் பி ஆஃப் ஏ இஸ் நாட் அச்சீவிங் த டார்கெட் பி இஸ் அச்சீவிங் த டார்கெட் பிளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி போத் ஆர் அச்சீவிங். இதுல என்ன சொல்றோம்? போத் ஆர் ஏ இஸ் அச்சீவிங்னு சொல்லிட்டோம். இந்த இடத்துல என்ன சொல்றோம்? பி இஸ் அச்சீவிங்னு சொல்றோம். இந்த இடத்துல என்ன சொல்றோம்? both A and B are achieving the target. இதான் நம்மளோட கண்டென்ட். இப்ப நமக்கு தெரியும் டோட்டல் ப்ராபபிலிட்டி, ஜெனரலா டோட்டல் ப்ராபபிலிட்டி அதோட வேல்யூ எப்பவுமே என்னவா இருக்கும் அப்படின்னா 1 தான் இருக்கும். அப்ப இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டில இருந்து இங்க அட்லீஸ்ட் 1, இங்க both of them. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டோட்டல் ப்ராபபிலிட்டில இருந்து both are not solving அதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிடும். both are not solving அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1 minus p of a bar intersection b bar. அப்ப 1 minus இது இண்டிபெண்டன்ட்ன்றனால p of a bar dot p of b bar which is equal to 1 minus p of a bar. a bar இந்த இடத்துல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம், 1/2. so 1/2 p of b bar. b bar is 2/5. so 2/5. இதுல சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1 minus 1/5 which is equal to 4/5. so same answer தான் கிடைக்கும். நீங்க இந்த பேட்டர்ன்ல போட்டாலும் சரி, இந்த பேட்டர்ன்ல போட்டாலும் சரி, நம்மளுக்கு சிம்பிளிபிகேஷன் ஒண்ணுதான் வித்தியாசம். இப்ப இந்த ரெண்டு பேட்டர்னுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் என்னன்றது பார்க்கலாம். இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட மெட்டீரியல் எல்லாமே பைலிங்குவலா இருக்கும் வித் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். சொல்யூஷன் எல்லாமே டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். நீங்க எந்த டாபிக் எடுத்தாலும் டீடைல்டா இருக்கும். அதே மாதிரி பைலிங்குவலா இருக்கும், எல்லாருமே படிக்கக்கூடிய மாதிரி. அதாவது எக்கனாமிக்ஸ் மேஜரா இருந்தாலும் சரி, மேக்ஸ், ஸ்டாட் எல்லாரும் எல்லா சப்ஜெக்டையும் ஈஸியா படிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல நம்ம எடுத்திருக்கோம். இப்ப அவங்க கேட்ட இன்னொரு கொஸ்டினுக்கான டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, if இது இந்த ப்ராப்ளம் தான், if x is number of tiles, find the probability distribution of x இதுதான் கேட்டிருக்காங்க. when 3 coins are tossed. probability distribution function அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் முன்னாடியே. இப்ப நம்ம சால்வ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ன்றது இங்க என்ன கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் அப்படின்றப்ப நமக்கு என்ன கேட்கறாங்க, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சாம்பிள் டோட்டலா எவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா நமக்கு ஜென்ரலா இந்த இடத்துல காயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே அதோட அவுட்கம் சாம்பிள் ஸ்பேஸ்ல அதோட அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் காயின்ஸ் எடுத்தாலே 2n ஃபார்ம்ல இருக்கும். விச் மீன்ஸ் நீங்க ஒரு காயினை டாஸ் பண்ணீங்க அப்படின்னா 2^1 போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒண்ணு ஹெட் கிடைக்கலாம், இல்லைன்னா டெய்ல் கிடைக்கலாம், அவ்வளவுதான். இப்ப 2 காயின் டாஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 2^2. அப்ப 2^2ன்றப்ப நமக்கு என்ன பாசிபிலிட்டி, 4ன்னு கிடைக்கும். அப்ப என்ன பாசிபிலிட்டி எல்லாம் வரும், ஹெட் ஹெட், இல்லைன்னா ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெட், டெய்ல் டெய்ல். இதுதான் நம்மளோட பாசிபிலிட்டி. அப்ப இந்த இடத்துல என்னன்றது நம்பர் ஆஃப் காயின்ஸை டினோட் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல நமக்கு எத்தனை காயின்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 3 காயின்ஸ் அப்படின்னா நமக்கு 2^3 which is equal to 8. அப்ப 8ன்றதா நமக்கு நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். அவுட்கம்ஸ் அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ்ல எழுதுவோம். இப்ப என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க, ஒன்னு ஹெட் ஹெட் ஹெட், இது ஒரு பாசிபிலிட்டி. இல்லைன்னா ஹெட் ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல் ஹெட். 3 காயின்ஸ்க்கான சாம்பிள் ஸ்பேஸ் தான் நான் எழுதிட்டு இருக்கேன். ஒரு டெய்ல், இந்த 3 பாசிபிலிட்டி இருக்கலாம். இல்லைன்னா
ஒரு ஹெட் 2 டெய்ல், இந்த பாசிபிலிட்டி இருக்கலாம். டெய்ல் டெய்ல் ஹெட் இல்லைன்னா 3மே டெய்லா இருக்கலாம். இதுதான் நம்மளோட பாசிபிலிட்டி. அப்ப பாருங்க இந்த இடத்துல நமக்கு நம்ம அவுட்கம் எத்தனை சொன்னோம்? 3 காயின்ஸ்க்கு 8 அவுட்கம் சொன்னோம். 8 அவுட்கமும் நம்ம எழுதிட்டோம். இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, 1 1. ஸோ 8 அவுட்கம்ஸ் வந்துச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், வேற எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ். அப்ப டெய்ல்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ன்றது இந்த இடத்துல எதை மீன் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் டெய்ல்ஸை மீன் பண்ணுது. 0 டெய்ல், 3 காயினை டாஸ் பண்றப்ப டெய்லே கிடைக்காம இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டெய்ல் கிடைக்கலாம், இல்லைன்னா 2 டெய்ல் கிடைக்கலாம், இல்லைன்னா 3 டெய்ல் கிடைக்கலாம். இதுல இது 3 தான் பாசிபிலிட்டி. அப்ப 4 டெய்ல் கிடைக்காதா அப்படின்னா நம்ம டாஸ் பண்றது எத்தனை காயின்ஸ் தான்? 3 காயின்ஸ் தான். அப்ப 3 டெய்ல், 3 காயின்லயுமே டெய்ல் வர இருக்கலாம். இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. அப்ப 0 0னா இங்க பாருங்க இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல இங்க நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. டெய்லே இல்லாம இருக்கிற கேஸ் எது? இது மட்டும்தான், ஹெட் ஹெட் ஹெட். அப்ப டெய்லே இல்லாத கேஸ் டோட்டல் 8 கேசஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ ஜென்ரலா கீழே எழுதுவோம். அதுல நம்மளோட டெய்லே இல்லாத கேஸும் 1. அப்ப 1/8. ஸோ இங்க ப்ராபபிலிட்டி இஸ் 1/8. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 டெய்ல். எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் சொல்லியிருக்கோம். ஒரு டெய்ல் எந்தெந்த கேஸ்ல கிடைக்குது? ஒரு கேஸ், 2 கேஸ், 3 கேஸ். விச் மீன்ஸ் தேர்ட் காயின்ல டெய்லு, மீதி 2 ஹெட். அடுத்து செகண்ட் காயின்ல மட்டும் டெய்லு, ஃபர்ஸ்ட் காயின்ல மட்டும் டெய்ல் கிடைச்சிச்சு அப்படின்னா இங்க நம்மளுக்கு எத்தனை கேஸ் வருது? 3 எத்தனை ப்ராபபிலிட்டி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3/8. அடுத்து பாருங்க கெட்டிங் 2 டெய்ல், 2 நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் இங்க பாருங்க, இங்க 2 டெய்ல், இங்க 2 டெய்ல், இந்த 2 காயின்ல டெய்ல். அப்ப இதுலயும் நமக்கு 3 கேசஸ் வருது. அப்ப 3/8. அடுத்து 3 டெய்ல் கிடைக்கிறது. அப்ப 3 காயின்லயுமே டெய்ல் வரணும். அப்ப வந்துச்சு அப்படின்னா அது ஒரே ஒரு கேஸ் தான். அப்ப 1/8. இதுதான் நம்மளோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸுக்கான ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அதே மாதிரி நமக்கு இருக்க ப்ராப்பர்ட்டி என்னது? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லா சமேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? டோட்டல் சமேஷன் ப்ராபபிலிட்டி 1. நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஜென்ரலா எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 2 டெய்ல்ஸ் அப்படின்னு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா கூட நீங்க 3/8 அப்படின்றத எழுதிக்கலாம். அப்ப அந்த மாதிரி கொஸ்டினுக்கு பேஸ் பண்ணி ஆன்சரை நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்ப சமேஷன் ப்ராபபிலிட்டி 1 வருதான்னு பாருங்க. விச் மீன்ஸ் நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணா என்ன சொன்னோம்? 1ன்னு சொன்னோம். அப்ப இங்க வருதான்னு பார்ப்போம். 1/8 பிளஸ் 3/8 பிளஸ் 3/8 பிளஸ் 1/8. அப்ப சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 6 8/8 which is equal to 1. நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்ட்னு இருக்கும். இந்த கொஸ்டினுக்கான ப்ராப்ளம் உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாக்குற வியூவர்ஸ் உங்களுக்கும் எந்த கொஸ்டின் டவுட்டு அப்படின்னாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். நம்ம அகாடமியில ஏஎஸ்ஐக்கான கிளாஸஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. டீடைல்ஸ் வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.